டெல்லி சங்கீத அகாடமி அமைப்பிலிருந்து எனக்கு நாடகத்துறைக்கு புரஸ்கார் என்கின்ற தேசிய விருது ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இது ஒன்றிய அரசினுடைய கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் சங்கீத நாடக அகாடமியினுடைய புரஸ்கார் தேசிய விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேசிய விருது இசை, நடனம், நாடகம், கிராமிய கலை இதில் தேர்ந்தவர்களுக்கு தேர்ந்தெடுத்து விருது வழங்கப்படுகிறது. என்னை பொறுத்தவரையிலே நாடகத்துறை என்றால் இன்றைக்கு நான் திரைப்பட உலகத்திற்கு 46 ஆண்டுகளாகிறது. அண்மையிலே மறைந்த எங்களுடைய ஆசான் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்களில் நானும் ஒருவர். தொடர்ந்து நான் 300 திரைப்படங்களிலே நடித்திருக்கிறேன். தேசிய விருது 2003 அப்போது ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாமுடைய கரங்களிலே ஒரு தமிழராக ஒரு தமிழர் கையிலே விருது பெற்றதிலே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அதே போல இப்போதும் ஒரு தேசிய விருது கிடைத்திருக்கிறது. இந்த தேசிய விருது நாடகத்தில் பணியாற்றியதற்கான தேசிய விருது. நான் திரைப்படத்திற்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலம் நாடகத்திலே பணியாற்றி இருக்கின்றேன். நாடகம் என்றால் புராண நாடகங்கள், சமூக நாடகங்கள், சரித்திர நாடகங்கள் என்று பல்வேறு நாடகங்கள். அதிலையும் சொல்லணும்னா நீங்கள் அந்த காலத்தில் எம்ஜிஆர், சிவாஜி, SSR போன்றவர்களெல்லாம் நடித்த பாய்ஸ் கம்பெனி என்று சொல்லப்படுகின்ற அந்த நாடகத்திலே நடித்த நடிகர்களோடெல்லாம் சேர்ந்தும் நான் நாடகங்களிலே நடித்திருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற எல்லா மாவட்டங்களிலும் எல்லா கிராமங்களிலும் இந்த 5 ஆண்டு காலத்திலே நான் நிறைய நாடகங்கள் நடித்திருக்கிறேன். ஒரு 300-400 நாடகங்களுக்கு மேலாக தமிழ்நாடு முழுக்க நான் நடித்திருக்கிறேன். அதுதான் பேஸ். அந்த பேஸ் தான் எனக்கு சினிமா நடிகனாகிறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்தை எனக்கு ஒரு பலத்தை கொடுத்ததுன்னா அது நாடகம் தான். அதனால் அந்த நாடகத்திற்கு என்னை தேர்ந்தெடுத்து விருது கொடுத்திருக்கிறார் என்றால் உண்மையிலே எனக்கு இது ஒரு பெரிய மகிழ்ச்சி. எனக்கு அதில் என்னவென்றால் எனக்கு எல்லா நண்பர்களும் தொலைபேசியில் எனக்கு அழைத்து வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக காலையிலே நடைபயிற்சி போய்கொண்டிருந்த போது நேற்று இரவே செய்தியை அறிந்தேன். காலையில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் என்று எங்களுடைய கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எனக்கு தொலைபேசியிலே வாழ்த்தினார். மற்றும் சினிமா கலைஞர்கள், சினிமா நடிகர்கள் எல்லோருமே என்னுடைய நண்பர்களெல்லாம் வாழ்த்தி இருக்கின்றார்கள். அது எனக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது. குறிப்பிட்டு நான் ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், தமிழனாக தமிழ் மொழிக்கு, தமிழ் இனத்திற்கு கிடைத்த பாராட்டாகத்தான் இதை நான் கருதுகிறேன். ஏனென்றால் நான் தேசிய விருது பெற்ற போது, சினிமாவிலே சிறந்த நடிகனான தேசிய விருது பெற்ற போது எனக்கு முதலில் தொலைபேசியிலே வாழ்த்து சொன்னவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதுபோல இந்த விருதுக்கு எனக்கு முதல் வாழ்த்து சொன்னவர் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அதுபோன்று சரியாக எங்களுக்குள் அமைந்திருக்கிறது. இந்த நாடகத்துறையில் நான் பல்வேறு நாடகங்கள், சரித்திர நாடகங்கள், புராண நாடகங்கள், சமூக நாடகங்கள் நடித்திருந்தாலும் தலைவர் அவர்களுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய தூக்கு மேடை நாடகத்திலே நான் நடித்திருக்கிறேன். அவருடைய வசனங்களை நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் பேசி இந்த நாடே அறியும் பராசக்தி மூலம் அதுபோன்ற நீண்ட வசனங்களை கலைஞர் அவர்களுடைய வசனங்களை எனக்காக அவர் எழுதப்பட்ட வசனங்களை எல்லாம் நான் தூக்குமேடை திரைப்படத்திலே நாடகத்திலே தூக்குமேடை நாடகத்திலே நடித்தேன். பின் அது திரைப்படமாக ஆனது. ஆகவே இந்த விருது எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த விருது தேதி பின்னால் அறிவிக்கப்படும். அந்த தேதியில் நம்முடைய இந்திய ஜனாதிபதி அவர்கள் இந்த விருதை வழங்குவார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே எனக்கு பேஸா நாடகத்தை தமிழ்நாடு மக்கள் பூரா 40-45 வருஷத்துக்கு முன்னாடி எந்த முகவரியும் இல்லாமல்
ஒரு சினிமா நடிகர் இந்த முகவரியெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது என்னுடைய நாடகத்தை பார்த்து என்னுடைய நடிப்பை பார்த்து கிராமத்தில் இருந்த மக்களில் நீ நல்லா நடிக்கிறப்பா, நீ நல்லா வருவப்பா, நீ நிச்சயமாக உனக்கு ஒரு வெற்றி உண்டு என்று அவர்கள் சொன்னார்களே, அதனுடைய பலன்தான் இது. ஆகவே அந்த வாழ்த்து அன்றைக்கு விதைக்கப்பட்டது இன்றைக்கு அறுவடையாக வந்திருக்கிறது. இதற்கு நான் யாருக்கு நன்றி சொல்வது, எப்படி நன்றி சொல்வது என்றால், ஒரே வார்த்தையிலே தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் மக்களுக்கும் இந்த விருதை நான் சமர்ப்பிக்கிறேன். திரைத்துறைக்கும் தேசிய விருது வாங்கி, திரைப்படத்துக்கும் வாங்கியிருக்கீங்க, நாடகத்துக்கும் கிடைச்சிருக்கு. எது உயரிதா நீங்க நினைக்கிறீங்க? எது உங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சி கொடுக்குது? திரைப்படத்துக்கும் நாடகத்துக்கும் என்ன வேறுபாடுனா, நான் நாடகத்துறையிலிருந்து வந்ததுனால நாடகத்தில் மேடையில் ஏறி மக்கள் முன்னால் நடிக்கும்போது ஒரு சின்ன வசனத்தை மறந்து விட்டோம் என்றால் கூட அவ்வளோதான், அது அங்கேயே ஸ்டக்காகி நின்று போகும். அந்த முழுக்க நாடகமும் அத்தனை நடிகர் நடிக்கிற நாடகமும் அது இல்லாமல் போயிடும். மக்களுக்கும் அது ஒரு திருப்தி இல்லாத ஒரு 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 சிக்கலான ஒரு இடத்துல கொண்டு நிறுத்திவிடும். ஆனால் சினிமா அப்படி இல்லை. சினிமாவில் எத்தனை டேக் ஒன்றா எடுக்கலாம், எத்தனை தடவை கட் பண்ணி எடுத்துக்கலாம், நீண்ட வசனம் பேசுவோம், ஆனால் ரெண்டு லைனாக கூட எடுத்துக்கலாம். ஆனால் நாடகத்தில் அப்படி இல்லை. அதனால் திரைப்பட விருது எனக்கு கிடைத்ததில் மகிழ்ச்சி. ஆனால் திரைப்படத்திற்கு கிடைத்த விருதை விட நாடகத்தில் பணியாற்றியதற்காக அந்த சேவையை பாராட்டி எனக்கு ஒன்றிய அரசு கொடுத்திருக்கிற இந்த விருதை இன்னும் பெருமையாக கருதுகிறேன். இந்த காலகட்டத்தில் நாடகம்ன்றது தெரு நாடகம், ஊர் நாடகம், கிராமங்கள்ல இருக்கக்கூடிய அந்த நாடகங்கள்லாம் இல்லாத ஒரு நிலை மாறிட்டே இருக்கு. சினிமாக்கள்ல கூட நடிப்பு திறமைக்கான கதாபாத்திரங்கள் ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்கு. இந்த நாடக கலைகளை அடுத்த லெவலுக்கு கொண்டு வரணும், புத்துயிர் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம்? அதுதான் நம்முடைய முந்தைய அரசு, நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி, தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நான் ஈரிச நாடக மன்றத்தினுடைய தலைவராக இருந்தேன். அப்போ நாடகத்தை வளர்ப்பதற்காக பல்வேறு திட்டங்களை, அதாவது யூனிவர்சிட்டியில், கல்லூரிகளில் நாடகத்திற்கு பயிற்சி அளிக்கப்படுகின்ற திட்டங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருந்தது. எல்லா மாவட்டங்கள் தோறும் அங்கே இருக்க நாடக கலைஞர்களை தேர்ந்தெடுத்து நாடகங்கள் நடிக்கிறது. அதுக்கப்புறம் புதிய நாடகங்களை தேர்வு செய்து அந்த நாடகங்களுக்கு நிதி உதவி வழங்கி அந்த நாடகங்களை ஊக்குவிப்பது, இது போன்ற திட்டங்கள் இருந்தது. இனிமேலும் எப்படின்னா, விஞ்ஞான வளர்ச்சியில் முத பாடி நடித்து கொண்டிருந்தார்கள். அப்புறமேல பாடாமல் வெறும் டப்பிங் பேசி நடிகர்கள் வந்ததுக்கப்புறம் அவ்வளோதாங்க, நீ முடிஞ்சு போச்சு, பாடுறவங்களுக்குலாம் நீ வாய்ப்பு இல்லை, பாடுற நடிகர் போச்சு என்று பாகவதர் காலத்தில், சின்னப்பா காலத்தில் சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நடிகர் திலகம், மக்கள் திலகம் எல்லாம் வந்தார்கள். அதற்கு பிறகு ஆன் தி ஸ்பாட்டில் மேலே மைக் இருக்கும், பேசணும், பேசும்போது உலகிட்டா கூட ரீடேக் எடுக்கணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, பேசும்போது என்ன வேணாலும் 1 2 3 கூட சொல்லிட்டு டயலாக் மாற்றிக்கலாம். இப்போ அதை விட ஏஐ வந்துருச்சு. இப்படியெல்லாம் விஞ்ஞான வளர்ச்சி வர 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 ஒவ்வொரு விஷயங்கள் பின்தள்ளப்படுகிறது. ஆனால் ஒன்று அடிப்படையிலே நாடகம் என்பது தாயை போன்றது, பெற்ற தாயை போன்றது. ஆகவே தாயை தவிர்ப்பது என்பது முடியவே முடியாது. ஆகவே அந்த தாயை போற்ற வேண்டும், காப்பாற்ற வேண்டும். அதுதான். இப்போ எத்தனை மொழிகள் வந்தாலும், எத்தனை உலக நாகரிகம் வந்தாலும், எத்தனை விஞ்ஞான யுகங்கள் வந்தாலும், என்னுடைய மொழி என்பது எனக்கு அதுதான் எனக்கு முக்கியம். என்னுடைய இனம், என்னுடைய மொழின்னு. இப்போ என் மண்டையில், என் மூளையில் நான் ஒரு பொருள் இதை சிந்திக்கும் போது இதை நான் தமிழில் தான் யோசிக்கிறேன். இதை நான் ஆங்கிலத்திலேயோ வேறு மொழியிலையோ நான் யோசிக்கிறது இல்லை. இது மேசை, இது சட்டை அப்படின்னு தமிழில் தான் நான் யோசிக்கிறேன். ஆகவே அந்த அந்த தமிழை போன்றது, தாய்மொழியை போன்றது தான் நாடகம். ஆகவே அந்த நாடகம் நீங்கள் சொன்ன மாதிரி தொய்வாகுது. இன்றைக்கி இருக்கிற ஃபாஸ்ட் லைஃப்பில் மக்கள் அவ்வளோ நேரம் உட்காந்து நாடகம் பார்க்கறது அரிதாக இருக்குது. ஏன்னா அண்ணாவை சொல்லுவாங்க,
இவ்வளோ பெரிய புக்கு, அந்த புக்கை எடுத்தாருன்னா அந்த புக்கை எடுத்தாருன்னா அப்படியே முதல்ல ஒரு 10-20 பக்கம், நடுவில் 10-20 பக்கம், பின்னாடி ஒரு 20 பக்கம் படித்தாருன்னா மூடி வச்சுட்டு அந்த முழு புத்தகத்தில் என்ன சாராம்சம் உண்டோ, என்ன கருத்து உண்டோ அதை அப்படியே வாங்குவாராம். அந்த மாதிரி இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, செல்ஃபோனில் ஃபஸ்ட்டு என்னென்ன ஃபுல்லாக அதுக்கு என்ன பண்ண இது இதுதான் கண்டென்ட்டு அப்படின்ற அளவுக்கு போயிட்டுருக்கு. இருந்தாலும் இந்த நாடகத்தை வளர்க்கணும். அது இந்த அரசு அதை முன்னெடுத்து சொல்லணும். அதே மாதிரி திரைக்கலைஞர்களாக இருக்கிறவங்களும் நாடகங்களில் நடிக்கணும், நாடகத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும். நாடகம் இன்றைக்கும் மக்கள் மத்தியில் கிராமத்திலலாம் இப்போ இந்த ராஜ நாடகம் சொல்லப்படுகின்ற வள்ளி திருமணம், ஹரிச்சந்திரா போன்ற நாடகங்கள்லாம், மயானங்கண்டம், வள்ளி திருமணம், இதெல்லாம் இன்னைக்கு நல்லபடியாக ரொம்ப சிறப்பாக அற்புதமான கலைஞர்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. நேற்று கூட நான் பார்த்தேன், ஒருத்தர் நாரதர் வேஷம் போடுறவர் பெரியாருடைய கருத்துக்கள், சுயமரியாதையுடைய கருத்துக்கள், விஞ்ஞான கருத்துக்களை மேடையில் நாரதர் வேஷம் போட்டு பிரமாதமாக ஆக்ட் பண்ணார். அது மாதிரி நாடகங்களையும் உருமாறிக்கொண்டு இருக்கிறது. ஆகவே நாடகம் ரொம்ப முக்கியமான ஒன்று. உலகம் பூராமே நாடகம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அந்த நாடகம் இந்த வளர்ச்சியினால் ஏற்பட்டிருக்கின்ற தொய்வை நாம் சரி செய்துதான் ஆக வேண்டும். அந்த ரசிகர்களுடைய எண்ணிக்கை குறைவதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? இன்றைய தலைமுறை அதை விரும்ப மாட்டேங்கிறாங்க, வயசானவங்க தான் நாடகத்தை விரும்புறாங்க. இன்றைய தலைமுறைக்கு அது போய் சேரல. அது என்ன காரணம்னா, நமக்கு இந்த விஞ்ஞான வளர்ச்சியின் மூலமாக வர்ற திரைப்படம், செல்போன், மீடியாக்கள் அப்படின்றப்போ அது அதுக்கு போய் உட்காந்து 2 மணி நேரம் உட்காந்து பார்க்கணுமேன்றத இளைஞர்களுக்கு கொஞ்சம் அது யோசிக்கிறாங்க. ஆனால் அதுக்கான டைமை ஒதுக்கி பார்த்தா தான் அந்த கலை வளரும். இன்றைக்கும் அந்த கொஞ்சம் ரசிகர்கள் வராங்க பாருங்க, அவங்கள வச்சுக்கிட்டு அந்த நாடகம் பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த காலம் மாறும். அந்த காலம் மாறினா என்னன்னா, இதையும் நம்ம எடுத்துக்குவோம். நமக்கு அசுரத்தனமான வளர்ச்சி, அந்த வளர்ச்சியும் நமக்கு வேணும், அது கண்டிப்பாக வேணும். அதையும் நாம் உள்வாங்கி கொண்டு நாடகத்தையும் பார்க்க வேண்டும், நாடகத்தையும் காப்பாற்ற வேண்டும். நாடகத்தில் அற்புதமாக நேருக்கு நேராக உணர்வுபூர்வமாக கண்ணு முன்னாடி அவங்களோட உணர்வை வெளிக்காட்டும் போது அதுக்கும் நமக்கும் இருக்கான பார்வையாளர்களுக்கும் நடிகர்களுக்குமான அந்த கனெக்ஷன், அந்த உறவு இருக்கு பாருங்க, அது அற்புதமான விஷயம். அது எந்த ஊடகத்திலும் எந்த விஞ்ஞான இதுலேயும் கிடைக்காது. ஆகவே நாடகம் போற்றப்படும் தான் என்னுடைய கருத்து. கடந்த காலத்தில் இந்த நாடக மூலமா தான் தமிழ் மொழிப்பற்று, இனப்பற்று, அதே போன்று தமிழ் வீரர்கள், அதே போன்று தமிழகத்திற்கான மிக முக்கியமான பிரச்சனை, போராட்டங்கள், பெரியாரனுடைய கொள்கை, அண்ணாவிட கொள்கை எல்லாமே நாடகத்தின் மூலமாக தான் அப்போது இருந்த இளைஞர்களுக்கு எல்லாம் கொண்டு சேர்க்கப்பட்டது. இன்னைக்கு அதை பத்தியான எந்த ஒரு புரிதலும் இளைஞர்களுக்கு எல்லாம் இல்லாததுனால மாற்று திசையில பயணிக்கிறாங்க அப்படின்ட்டு தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. இதன் மூலமா இந்த ஜென்சி பழைய நம்ம ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை நாடகத்தின் மூலமா கொண்டு வருவதன் மூலமா எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், எந்த அளவுக்கு தேவையா இருக்கு? 2 விஷயம். இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் லைஃப்ல ஒரு செய்தியை, ஒரு கருத்தை நம்ம சொல்லணும், மேடையில் நம்ம பேசணும்னா லைப்ரரியில் போய் குறைந்தது 10 புத்தகங்கள் தேர்ந்தெடுத்து அந்த 10 புத்தகத்தில் பாயிண்ட் எடுத்தா தான் 5 நிமிடம் பேச முடியும். ஆனால் அந்த 10 புத்தகம் படிக்க 10 நாள் ஆகும். ஆனால் இன்னைக்கு அது என்ன பாயிண்ட்டு, என்ன விஷயம்ன்றது தட்டணுன்னு வந்துடுது. அதனால இன்றைய இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, படிப்புன்றது, புத்தக வாசித்தல் என்பது குறைந்து போச்சு. புத்தகம் வாசித்தல் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப அடிப்படையில் அது மைண்டில் உட்காரும், அதை வாசிக்கணும். அதனால் அது குறையும் போது எல்லாமே நமக்கு சிக்கலாகுது. அதனால் புத்தகம் வாசித்தல் எப்படி முக்கியமோ அதுபோல் இந்த நாடகங்களை மேல்நோக்கி கொண்டு போக வேண்டியதும் நம்முடைய கடமைன்னு தான் நம்ம நினைக்கிறோம். இந்த ஆட்சி மாற்றத்தை எப்படி பாக்குறீங்க? நிறைய ஜென்சி தான் மாத்திருக்காங்க. அவங்க அரசியல் படுத்தது நினைக்கிறீங்களா? ஒரு சினிமா துறையில இருந்து வந்தவங்க உழைக்காம ஜெயிச்சிட்டாங்க, கட்டமைப்பு இல்லாம ஜெயிச்சிட்டாங்க. பொதுவா நான் சொல்றது, இன்றைய இளைஞர்களுக்கு
வரலாறு இப்போ பிரதர் சொன்ன மாதிரி வரலாறு தெரியணும். அட்லீஸ்ட் ஒரு 200-300 ஆண்டு கால தமிழ் வரலாறு, தமிழ் மொழியின் வரலாறு, அரசியல் வரலாறு தெரியணும். தெரிஞ்சாதான் நம்ம வந்து சரியான ஒரு அரசியல் களத்தை, சரியான அரசை தீர்மானிக்க முடியும், தேர்ந்தெடுக்க முடியும். அதுக்கு நமக்கு கண்டிப்பா நாலேஜ் வேணும். என்ன நாலேஜ் வேணும்? பின்னோக்கி பார்க்கணும். என்ன நடந்திருக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னால், 100 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன நடந்திருக்கு அப்படின்ற அந்த தெளிவான மொழி அறிவு, அரசியல் அறிவு, நம்முடைய கலாச்சார அறிவு இது வேண்டும். அது இன்றைய இளைஞர்கள் அதை மிக கவனமாக கருத்தில் கொண்டு வந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. எனக்கு 1979 அதை விட நான் ஒரு நல்ல ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். எல்லா டைரக்டரையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தமிழில் வந்து எல்லா காலையில் 7 மணிக்கு போவேன். எல்லா டைரக்டரையும் போய் பார்த்துட்டு ரூமுக்கு வந்துடுவேன். அவ்வளோதான். என் ரூமில் வந்து நான் மயிலாப்பூரில் தங்கியிருக்கேன். என் ரூமுக்கு பக்கத்தில் இருக்க ரூமில் எல்லாமே பாடகர்கள், நடிகர்கள், இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க, இப்படி இசைக்கலைஞர்களாக தான் இருப்பாங்க. அங்கே உட்காந்துட்டு அரட்டை அடிச்சுட்டு இருப்பேன். இப்படி எல்லா டைரக்டரும் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் போய் காலையில் ஒரு ஷோ மிட்லண்ட் தியேட்டரில் படம் பார்க்குறேன். கூட்டல்ல போய் உட்கார்றேன். டைட்டில் சோளம் விதைக்கையிலன்னு சாங் ஆரம்பிச்சுன்னு, என்னடா அது நம்ம ஊர் நேட்டிவிட்டி மாதிரி இருக்கு அப்படின்னா, அப்படியே அந்த கிராமத்தை கொண்டு போனது 16 வயதில் படம் பார்த்தேன். படம் பார்த்துட்டு வெளியே வந்த உடனே அடுத்த அன்னையிலேருந்து தேடுறேன் பாரதி ராஜாவோட அட்ரஸ் தேடி. அப்போ கண்டுபிடிக்க முடியல பாரதி ராஜாவோட, ஏன்னா அன்னைக்கு தான் ரிலீஸ் படம். அப்புறம் தேடி எங்கேயோ கண்டுபிடிச்சி எல்லைமன் காலனியில் இருக்காருன்னு சொன்னால் நேராக போய் கதவை தட்டினா அவர் தான் கதவை திறந்தார். பாரதி ராஜா அவர்களை பார்க்குறேன். கரு கரு கருன்னு முடி, தலை நிறையா முடியோட கருப்பு அப்படி இருந்தார். வணக்கம் சார். வணக்கம். நான் வந்து 16 படம் பார்த்தேன். அதான் நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு, எப்படின்னு தெரியல அப்படின்னா. அருமையாக இருக்குது சார். நானும் மதுரைக்காரங்க. ரொம்ப பிரமாதமாக இருந்தது. என்ன நேட்டிவிட்டி, எப்படி கொண்டு வந்து இயற்கையாக கிராமத்தில் கொண்டு வந்து இப்படி பண்ணிட்டீங்களே, அப்படி இப்படி சொல்லிட்டு நானும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கும் வந்து வாய்ப்பு நீங்கள் கொடுக்கணும், பார்ப்போம் அந்த படம் ஓட்டு உங்களுக்கு வாய்ப்பு சொல்லணும் அப்படின்னாரு. அதுலேருந்து தொடர்ந்து அவரை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அது என்ன ஆச்சுன்னா கிழக்கப்புறம் மிஸ் ஆச்சு, கொஞ்சம் அப்படியே தவிர்த்து. அப்புறம் புதிய வார்ப்புகளில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. புதிய வார்ப்புகளில் வாய்ப்பு கொடுத்து, புதிய வார்ப்புகளில் ஒரு ஒரு மாப்பிள்ளை, அந்த ரதியை கதாநாயகியை பார்க்க வர்ற மாப்பிள்ளை, நொண்டி மாப்பிள்ளை மாதிரி, அந்த மாப்பிள்ளைய வந்து முதல் ஷாட் எடுக்கிறாரு. முதல் ஷாட் எடுக்கும்போது நம்ம வீரபாண்டி அந்த தேனி பக்கத்தில் வரப்பில் நடந்து வரமா கே சவுந்தர்னு ஒன்று எழுதி அவர் என்னை கூட்டிகிட்டு வரணும். அதான் முதல் ஷாட்டு. நான் நடந்து வருவேன். வாங்க மாப்பிள்ள வந்து பொண்ணை பாருங்கன்னு கூப்பிட்டு வருவார். ஒரு ரிஹர்சல் பார்த்தாச்சு, டேக் அப்படின்னாரு. டேக் அப்போ கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட் டைரக்டரை கூப்பிட்டாரு. ஆர்ட் டைரக்டர் கூப்பிட்டு சாணம் கிடைக்குமா, மாட்டு சாணம் கிடைக்கும்னு எடுத்துகிட்டு வந்தாங்க. வரப்பில் போட்டாங்க. வரப்பில் போட்டோன்னே என்னை கூப்பிட்டாரு. சந்திரன் நீ வந்து போகும்போது அந்த சாணத்தில் கால் வச்சனே, மாமா சாணியை மிதிச்சிட்டேன் மாமா அப்படின்னு நீ சொல்லு. நீங்கள் சவுந்தர் நல்ல சகுனம் தான், கால் எடுத்துச்சு வா அப்படின்னு சொல்லு அப்படின்னு டேக் எடுத்துட்டார். எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ஷாட் முடிஞ்சோன்னே கூப்பிட்டார் தனியாக. எதுக்கு தெரியுமா சொன்னேன்? சென்டிமெண்டலாக சாணம்ன்றது வந்து பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க, நல்லதுக்கு இது பண்ணுவாங்க, வாசல் தெளிப்பாங்க. அதனால் உனக்கு சென்டிமெண்டலாக உனக்கு கால் வச்சு வர வச்சுருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு அன்னைக்கெல்லாம் அந்த நினைப்பு தான். எத்தனை ஆண்டு தெரியுமா? அதே படத்தில் நான் இன்னொரு ரோலும் பண்ணேன். அவர் நடிக்கிறா இருந்தது. பாரதி ராஜா, இளையராஜா, கங்கை மரம் 3 பேரும் பாடியிருப்பாங்க. கிளைமேக்ஸில் ஒரு சாங்கு, இந்த பருத்தி வீரன்லாம் ஒரு சாங் வந்து, அது கிளைமேக்ஸில் ஒரு சாங்கு 3 நிமிஷம் இவங்களே பாடி ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. இவர் நடிக்கிறா இருந்தது. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் போய் பாக்கியராஜ், கவுண்டமணி, மனோபலம்லாம் ஐயோ சந்துரு பயங்கரமாக டான்ஸ் ஆடுறான் ரூமில் ஆடி காமிச்சேன், இந்த கரகாட்டம் மாதிரி. உடனே கூப்பிட்டு ஆட சொன்னார். விடியா அந்த கேரக்டர் தெரியாது, இது ராஜா வேஷம் போட்டு நீயே நடிச்சு சொல்லி ஃபர்ஸ்ட் படத்தில் ரெண்டு ரோல் யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் தொடர்ந்து கல்கொள்ளியரம், நிழல்கள், அந்தி மந்தாரை அப்படின்னு ஒரு
ரொம்ப பாசமிகு ஒரு இயக்குனர் மட்டுமல்ல, அண்ணன். இவ்வளவு சொல்கிறதுக்குன்னே இல்லை, அவ்வளவு ஒரு பெரிய அற்புதமான மாபெரும் கலைஞன். தமிழுக்கு பெருமை சேர்த்தவன், தமிழர்களுக்கு பெருமை சேர்த்த ஒரு மாபெரும் கலைஞர் மறைஞ்சது ரொம்ப கஷ்டம். 45 ஆண்டு காலம். நான் நேஷனல் அவார்டு வாங்குறப்பெல்லாம் என்னை வாழ்த்திட்டு என்ன சொன்னா, நீயா உழைச்சி நீயா வந்திருக்கையா, உனக்கு யாருமே நீ என்கிட்ட சண்டை போட்டு தான் நான் வாய்ப்பு கேட்டேன், நான் போய் சண்டை போடுவேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு அது சொல்லுவார். நீ இந்த லெஃப்ட் வர, உனக்கு கை இப்படி 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 வரும், இந்த லெஃப்டை நீட்டி கேட்டுக்கிட்டு இருப்பேன். இல்லைனா லெஃப்டை நீட்டி கேட்டு கடுப்பாவேன் நான். எப்போ காலையில் நான் போய் நின்றுவேன். அந்த மாதிரிலாம் போய் பார்த்தது. அப்போ தான் எங்களுக்கு மணிவண்ணன், எனக்கு அப்புறம் தானே மணிவண்ணன் எல்லாம் சேர்ந்தது. மணிவண்ணன் நானும் நல்ல நண்பர்கள். எவ்வளோ பேரை உருவாக்கி விட்டார். அதனால் அவரெல்லாம் ஒரு அற்புதமான கலைஞன். தமிழுக்கு பெருமை, அவ்வளோ தமிழ் மண்ணுக்கு பெருமை.